காதல், ஒருவர் மேல் ஒருவர் அன்பு செலுத்துவது. சுவாதி நட்சத்திர காதல். சுவாதி நட்சத்திரம், சுவாதினா சிப்பிக்குள் முத்து பறக்கக்கூடியதான் சுவாதி அப்படிம்பாங்க. சுவாதி நல்ல ஒரு மன ஆற்றல் மிகுந்தவர்கள், எதிலையுமே தெளிவாக முடிவெடுக்கக்கூடியவர்கள், எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்யக்கூடியவர்கள் சுவாதி நட்சத்திரத்தார் அன்பர்கள். அதே போல் சுவாதி நட்சத்திரம் 10 ஆண்டுகள் வரைக்கும் முதல்ல ராகு தசை, அடுத்தால 10 வயதுலேருந்து 26 வயது வரைக்கும் குரு தசை. அப்போ சரியான காலகட்டத்தில், அந்த டீனேஜ் காலகட்டம், அதிலேருந்து டீனேஜ்லேருந்து படித்து முடித்து ஒரு வேலைக்கு போகிறது, ஒரு திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அற்புதமான குரு தசை. குரு பார்க்கக்கூடிய புண்ணியம் என்பார்கள். குரு தசை நடந்தால் நம்ம வாழ்க்கையில் பல சிறப்பு என்பார்கள். அதனால் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு குரு தசை சரியான காலகட்டத்தில் வர்றதுனால இவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது தெளிவாக எடுப்பார்கள், அது சிறப்பாக எடுப்பார்கள், அது நன்மைக்காக எடுப்பார்கள், எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. சுவாதி நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் தான். இவர்களுக்கு மாயை, அந்த மாதிரி வாழ்க்கையின் மேலெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈர்ப்புக்கள், பிடிப்புக்கள் இதெல்லாம் உண்டு. சினிமாவை பார்ப்பாங்க. இப்போ ஒரு சினிமா பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க, சினிமாவை பார்ப்பாங்க. கதாநாயகனுடைய அந்த காதல் காட்சிகளெல்லாம் இவர்கள் அருமையாக பார்ப்பார்கள். ஆனால் அது மாயை என்பதை இந்த சுவாதி நட்சத்திரம் புரிந்து கொள்ளும். இதெல்லாம் இயல்பில் நமக்கு வாழ்க்கையில் இது ஒரு சூட்டபிள் ஆகாது அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய நட்சத்திரமே சுவாதி. ஏன் சுவாதிக்கு அப்படின்னா, அந்த டீனேஜ் காலகட்டம், அந்த பருவத்தில் சரியான காலகட்டத்தில் குருதசை வர்றதுனால எது நல்லது, எது கெட்டது, எது இந்த வாழ்க்கைக்கு ஒட்டியது, எது வாழ்க்கைக்கு ஒட்டாதது, பட்டிமன்றமே உங்களுக்கு வைக்கலாம். அப்படிப்பட்ட அற்புதமான காலகட்டம். ஆனாலும் சில சுவாதி நட்சத்திரத்துக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னு கேட்டிங்கன்னா, குறிப்பறிந்து காதல் பண்ணக்கூடியவர்கள் இவர்கள். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் சில மனிதர்களை ஒரு பெண் ஒரு நல்ல ஒரு பையனை பார்க்குது. அந்த பையன் கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் அந்த பையனை ஒரு ஸ்டேட்டஸை அவங்களோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் பார்க்குது. அப்படி பார்க்கும்போது இந்த பையன் நமக்கு பிடித்திருந்தால், நம் வாழ்க்கைக்கு இவன் உதவுவான், இவன் நம்ம வாழ்க்கைக்கு சரியாக அமைவான் என்று தெரிந்தால், அந்த பெண் அப்போந்தான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு காதலை ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சுக்கிட்டா? ஆனால் அதே நேரத்தில் அதற்காக வீட்டில் ஃபைட் பண்ணாமல் சரியாக அவங்களுக்கு ஒரு அன்பை செலுத்தி அந்த காதலை கரெக்டாக திருமணத்தில் கொண்டு போய் நிறை செலுத்தக்கூடியவர்கள் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள். அதே போல் ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண் நல்லா பிடிச்சிருந்தது, ஒரு அழகான பெண்ணாக இருக்கலாம், அல்லது படித்த பெண்ணாக இருக்கலாம், அல்லது அந்த பெண் ஒரு குடும்ப பங்கான பெண்ணாக இருக்கலாம், குடும்பத்துக்கு என் தாய்க்கு என் தந்தைக்கு உதவக்கூடிய பெண் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்டேட்டஸ் அவங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் அந்த காதல் வயப்படுவார்கள். அப்படி அந்த காதல் வந்ததுக்கப்புறம் தன்னுடைய பெற்றோர்கள்ட்டையும் மட்டுமில்லை, அவங்களுடைய பெற்றோர்கள்ட்டையும் புரிய வைத்து அதை திருமண வாழ்க்கைக்கு கொண்டு போகிற அதுக்கு கொஞ்சம் காலம் கூட இவர்கள் பிடிப்பார்கள். ஏன்னா சுவாதி நட்சத்திரம் புரிஞ்சுக்கிட்டலாம், அற்புதமான நட்சத்திரம், சுக்கிரனுடைய என்னென்ன வீட்டில் உள்ள நட்சத்திரம். அப்போ இவங்களுக்கு கலையம்சம் இருக்கும். அதே மாதிரி சனி உச்சம் பெறக்கூடிய ராசியில் இந்த சுவாதி நட்சத்திரம் இருக்குது. அப்போ இவங்ககிட்ட ஒரு தர்மம் இருக்கும், நேர்மை இருக்கும். இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி நீ வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த காதல் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி பெற்றோர்களும் உறவினர்களும் உற்றார்களும் அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய காதலாக இருக்கும். இது சுவாதி நட்சத்திரத்துக்கு கிடைக்கிறது பெரிய ஒரு பொக்கிஷமாக கூட இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அவங்க அந்த காதல் திருமண உறவு ஆரம்பித்ததுக்கு அப்புறவு அந்த காலகட்டத்திலேயும் சில மாற்றங்கள் இருந்தாலும் அதுக்கு தகுந்தாலே இவர்கள் தன்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி வாழக்கூடியவர்கள் இவர்கள். அந்த பெண்ணுடைய ஸ்டேட்டஸ் தான், ஆணுடைய ஸ்டேட்டஸ் தான் இந்த அழகாக மாறி வாழக்கூடியவர்கள். அப்படி வாழ்க்கையை சிறப்பாக கொண்டுட்டு போகக்கூடியவர்கள் எதிர்காலத்தில் குழந்தை பாக்கியத்திலிருந்து எதிர்காலத்தில் ஒரு கனவான வீடு, வாகனம், இந்த மாதிரி ஒரு லக்ஸரியான வாழ்க்கை வரைக்கும் இவர்கள் அந்த கனவு உலகத்தை சிறப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக வச்சு அந்த கனவு உலகத்தை அடையக்கூடியவர்கள் தான் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள். அவ்வளோ அருமையான நட்சத்திரம். இவர்கள் வாழ்க்கையில் காதலிப்பது கஷ்டம், காதலித்தால் அது கண்டிப்பாக திருமணத்தில் முடியும் அப்படிங்கிறத இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு மட்டும் நான் அடித்து சொல்ல முடியும். கொஞ்சம் அந்த அளவுக்கு நான் நிறைய சுவாதி நட்சத்திர பெண்களையும் ஆண்களையும் நான் பார்த்துருக்கிறேன், அவங்களுடைய ஜாதகங்களை பார்த்துருக்கிறேன். அவங்க ஜாதகத்தில் அந்த லவ் அப்படிங்கிற கிரகம் செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருந்தால் லவ், சுக்கிரன் ராகு சேர்ந்திருந்தால் லவ், இதுக்கெல்லாம் குருவுடைய பலம் இருந்தால் அது அந்த லவ் சக்ஸஸ் ஆக்கும். அப்படிப்பட்ட கிரகங்கள் சில இடத்துல சில சுவாதி நட்சத்திரத்துக்கு, அதாவது 100ல் ஒரு 5 பேருக்கு மட்டும்தான் அந்த கிரகங்கள் நல்லா இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் காதலில் தோல்வி வருமே. அது கிட்டத்தட்ட 5% கூட கிடையாது. அதனால் இந்த சுவாதி நட்சத்திரம் லவ் நல்ல திருமணத்தில் முடியும், பெற்றோர்களோட அன்போடு திருமணத்தில் முடியும், நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள், எதிர்காலம் சிறப்பாக அமையும்.
நல்ல இன்னும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி. தெய்வீக மாரிமுத்து. 98 42 52 16 69. ஜோதிட சம்பந்தப்பட்ட அத்தனை விளக்கங்களுக்கும் நேரில் மட்டும்தான். சென்னையில் என்னுடைய அலுவலகம் இருக்குது. சென்னை அட்ரஸ் சென்ட் பண்ணுங்கள். தூத்துக்குடியில் என்னுடைய அலுவலகம் தூத்துக்குடி அட்ரஸ் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் போடுங்க. நான் உங்களுக்கு அட்ரஸ் சென்ட் பண்ணுறேன். ஃபோனில் என்னை ரொம்ப தொந்தரப்படுத்த வேண்டாம். நன்றி.